ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? ஒரு அழகான காடு. பெரிய காடு. பலவிதமான மிருகங்களும் வாழ்ற காடு. அங்க நிறைய மான்கள் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அதுல ஒரு மான் குட்டி போட்டுச்சு. எல்லா மான்களும் அந்த மானை குட்டி போடுறத ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு புது உயிர் வரப்போகுது. அதனால சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டியும் பிறந்தது. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. தாய்மானும் பார்த்துட்டு அதிர்ச்சியாகி ஒதுங்கி நின்னுடுச்சு. ஏன்னா அந்த குட்டி மான் ரொம்ப குட்டியா, வெள்ளையா, அவங்களோட இனத்து மாதிரியே இல்லாம வித்தியாசமா இருந்தது. அதனால அந்த தாய் மானும் அந்த மான் கூட்டமும் இந்த குட்டிய கைவிட்டுடுச்சு. ஏன்னா மிருகங்கள் எல்லாமே தன் இனம்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுனா, நம்மள மாதிரியே இருக்கிற மாதிரி மிருகங்கள் தான் தன் இனம்னு நினைக்கும். அந்த குட்டி மானம் இவங்கள மாதிரி இல்லாததுனால அந்த குட்டி மானை இவங்க கூட்டத்தை விட்டே ஒதுக்கி வச்சிடுச்சு. இந்த குட்டி இப்பதானே பிறந்துச்சு. அதுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியவே இல்லை. தன் அம்மா கிட்ட போலான்னு போது அவங்க அம்மா விட்டுட்டு ஓடியே போயிடுச்சு. மற்ற மான் கூட்டமும் கலைஞ்சு அதாவது ஒவ்வொரு திசையில போயிடுச்சு. இந்த குட்டி மான் ரொம்பவே அனாதையா இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து நின்னுச்சு. அதோட காலும் குட்டி, 4 காலும் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. அதால வேகமா நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல. ரொம்ப வெள்ளையாவும் இருந்துச்சு. இது என்ன இனத்தோட அனிமல்னு தெரியாம மற்ற மிருகங்களும் வித்தியாசமா அந்த மானை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர, அந்த மானுக்கு பசிக்கும், உணவு கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும்னு யாருமே முன் வரவே இல்லை. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே வந்த ஒரு குரங்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த குரங்கு எப்பெல்லாம் முன்னாடி போய் நின்னாலும் அந்த மான் ரொம்பவே பயந்து போயிடுது. பயந்து ஓடி போய் மறைச்சிக்குது. உதவி செய்யறவங்களையும் அத புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா இது பல நாள் பட்டினியா இருந்துச்சு அப்படின்னா, இதால இதுக்கு மேல உயிரோட வாழவே முடியாது அப்படின்ட்டு அந்த குரங்கு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் என்னதான் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சரி இதுக்கெல்லாம் முடிவு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் யானை தான் அப்படின்ட்டு யானை கிட்ட போச்சு. யானை கிட்ட போய் இப்படி மான்குட்டி பிறந்துச்சு. அந்த மான்குட்டி அவங்க இனத்து மாதிரி இல்ல, ரொம்ப வித்தியாசமா குள்ளையா வெள்ளையா இருக்கிறதுனால அந்த மான் இனமே இந்த குட்டிய ஒதுக்கிட்டு போயிடுச்சுங்க. ஆனா இந்த மான்குட்டி என்னகிட்ட நெருங்கவே விட மாட்டேங்குது, சாப்பிடவும் மாட்டேங்குது, பட்டினியே கிடக்குது. இப்படியே போச்சுன்னா அது ரொம்ப நாள் உயிரோடவே வாழாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே, ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு அந்த குரங்கு யானை கிட்ட கேட்டுச்சான். யானையும் ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு, சரி அந்த மான்குட்டி இருக்கிற இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு போன்னு தன்னுடைய குட்டி யானையோட அந்த யானை போச்சான். அந்த குட்டி யானை நல்லா விளையாடிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்த அந்த மான்குட்டிக்கு அந்த யானைக்குட்டி மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த யானைக்குட்டி கிட்ட போய் விளையாட ஆரம்பிச்சது. அந்த யானைக்குட்டியும் மான்குட்டியும் ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பழக்கத்தினால பெரிய யானைக்கிட்டையும் பழக ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த குரங்கு கிட்டையும் நல்லாவே பழக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அந்த குரங்கு தன்னுடைய குடும்பமாவே பாவிச்சு அந்த மானை வளர்த்துக்கிட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான உணவு எல்லாமே எப்படி சாப்பிடணும் பண்ணணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துச்சு.
அதுவும் நல்லா ஊட்டமா நல்லா வளர ஆரம்பிச்சது. ஒரு நாள் சிங்கம் வேட்டையாடுறதுக்காக வந்துச்சு. இந்த வெள்ளை மான் அதோட கண்ல பட, அடடா! இந்த காட்டுல இவ்ளோ வித்தியாசமா ஒரு மானா? மான் மாரியே இருக்கு. ஆனா இது என்ன வழக்கத்துக்கு விரோதமா வெள்ளையா இருக்கு. அது ரொம்ப குள்ளையா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அது வேட்டையாட போலாங்கும்போது, அப்புறம் அந்த குரங்கு தடுத்து, "தயவு செஞ்சு இந்த குட்டிய ஒண்ணும் பண்ணிடாத. இது என்னோட குடும்பம். இந்த மான் இனமே இந்த குட்டிய ஒதுக்கிடுச்சு. அது தன் குடும்பத்தையும், இனத்தையும் இழந்துட்டு அனாதையா நிக்குது. நான் தான் அதுக்கு ஆதரவு. தயவு செஞ்சு இந்த மான நீ வேட்டையாடக்கூடாது." அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்ட கேட்டுச்சாம். சிங்கமும் பரிதாபப்பட்டு, "சரி, நான் வேட்டையாட மாட்டேன். நானும் இந்த மான் குட்டிக்கு ஆதரவாவே இருப்பேன்." அப்படின்னு சொல்லுச்சாம். இப்போ அந்த மான் இனமே இந்த குட்டிய ஒதுக்குனாலும், இந்த குட்டிக்கு புதிய இனம் உருவாகிடுச்சு. குரங்கு, யானை கூட்டம், அப்புறம் சிங்கம், சிங்கத்தோட ஃபேமிலின்னு. இதுக்கு வித்தியாசமா இருந்தாலும், வித்தியாசமான ஃபேமிலியும் கிடைச்சிடுச்சு. இந்த மான்குட்டியும் நல்லா வளர்ந்து சந்தோஷமா அந் அவங்களுடைய இனத்தோட புதுசா கிடைச்ச புதுமையான இனத்தோட சந்தோஷமா வாழ்ந்துச்சாம். தேங்க் யூ கிட்ஸ்.